நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கூலி திரைப்படம் வந்து தற்போதைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு திரைப்படமாக வந்து தற்போதைக்கு அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். தமிழ் சினிமாவில் வந்து 2025ஆம் ஆண்டில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வெளியாகி எக்கச்சக்கமான தோல்வி திரைப்படங்கள் தாங்க வெளியாக இருக்குது. அந்த ரீதியில் வந்து பெரிய பட்ஜெட் திரைப்படமாக வந்து அஜித்தோட திரைப்படங்கள் வந்து இரு திரைப்படங்கள் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் ஆக்டி திரைப்படங்கள் வெளியாக இருந்து, அதனைத் தொடர்ந்து பெரிய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி திரைப்படம் வந்து 350 முதல் 400 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கிருங்க. இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வைக்கப்படுவதாகவும், இந்த திரைப்படத்தோட வெளியீடு தேதி வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வந்து வெளியிடப்படன்னு சொல்லியிருக்காங்க. படக்குழு வந்து தமிழ் சினிமாவில் வந்து முன்னணி இயக்குனராக பலம் வர்றவர் தாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தற்போதைக்கு வந்து அவருடைய இயக்கத்தில் வந்து வெளியாக இருக்க திரைப்படம் தாங்க கூலி திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர்லையும், நாகார்ஜுனா, உபேந்திரா, சோபின் சாகிர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் இவங்களோட முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷூட்டிங் ஸ்பாட்ஸு, எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் அந்த திரைப்படத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கஷ்டப்பட்டது வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து நடிக்க வைக்கிறது கூட நான் பெருசாக வந்து கஷ்டப்படலைங்க. இந்த படத்துக்காக வந்து நாகார்ஜுனாவை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு தான் நான் ரொம்பவுமே வந்து சிரமப்பட்டேன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் வந்து வில்லனாக வந்து நடிக்கிறதுக்கு வந்து இவர் கேட்டிருந்தாருங்க. வில்லனாக ஏன் நடிக்கணும், வேறு கேரக்டர் இல்லையா அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் தாங்க நாகார்ஜுனா வந்து முன் வச்சுட்டு இருந்திருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, இந்த கேரக்டரில் நீங்கள் நடித்தா மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து வீட்டுக்கு அப்பப்போ வந்து அவரை ஒப்புக்கொள்கிறதுக்கு போய்கிட்டே இருந்தேன். நேரில் போய் அந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து சிறந்ததாக இருந்துன்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக வந்து கூலி திரைப்படத்தில் வந்து மோனிகான்னு சொல்கிற சாங் வந்து பூஜா ஹிட் அவங்களுடைய ஆடல் மூலம் வந்து வெளியேறுங்க. அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் பார்வையாளரை கடந்து சென்று கொண்டு ஓடி இருக்குங்க யூடியூப்பில் தற்போதைக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் வந்து ட்ரெண்டாகவே வந்து அந்த திரைப்படத்துடைய சாங்கை தாங்க போட்டுக்கொண்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ கொண்டு போட்டிருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் உங்களுக்கே தெரியும், அனிருத் அவர்கள் தான் இந்த படத்தோட இசையமைப்பாளராகவும் இருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜோடைய அவருடைய இயக்கத்துன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அனிருத்தோடைய இசையமைப்பாங்க மெயினாக இருக்கும். இந்த திரைப்படத்தோடைய முக்கியமான பாட்டில் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சின்ன ஆர்டிஸ்ட்டுமே இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அமீர்கான் வந்து சிறப்பு தோற்றத்தில் வந்து வந்திருக்காருங்க. அதாவது ஹிந்தி நடிகரான அமீர்கான் தங்கள் படம் நடிச்சிருந்தாருங்க. அவருமே வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்து நடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் வந்து 3 மணி நேரம் டூரேஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சன் பிக்சர் கலைஞர் தான் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதிக எதிர்பார்ப்புக்குரிய இந்த திரைப்படத்துக்கு வந்து எப்படி இந்த திரைப்படம் வந்து அமையப்போகுது அப்படின்னு சொல்கிற எல்லா மெட்டீரியலும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. கூலி திரைப்படத்துக்கு வந்து யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படம் வந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாண புரியுமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.